வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபைனலாக ஒரு போல் வச்சுருந்தோம், யூசர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. ஸோ சண்டேவே வந்து அவர் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணார். நான் இந்த சண்டே வந்து நான் குரூப்பில் கூட போட்டிருப்பேன், இந்த மாதிரி யூசர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இவர் யார் என்ன ஏது எல்லாமே சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸ்கேல்பிங் சர்வீஸ் நான் ஒன்று கொடுத்துருந்தேன், அப்போ அதில் அவர் இருந்தார். அவரால் அந்த ஸ்கேல்பிங் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாருன்னு வைங்க. என்னோட ஃபைனலாக வந்து இந்த கூகுள் மேப் சர்வீஸ் அவர் வந்து இது பண்ணும்போதே வந்து அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு 3 நாள்லேயே வந்து அதோடைய பொட்டென்ஷியல் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு எங்கிட்ட வந்து ஸ்கேல் அப் பண்ணுறத பற்றியெல்லாம் பேசினார். நானும் அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து அவர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு வீடியோவே அனுப்பிச்சிட்டாரு. 3 months, சும்மா வந்து ஒரு மாதம் ஒரே ட்ரேடில் அப்படிலாம் கிடையாது, 3 மாதம் சொல்கிறத மட்டும் கரெக்டாக பண்ணி அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து எனக்கு காட்டினது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருங்க வீடியோ காட்டுறேன். இது வந்து நான் வந்து லேப்டாப்பில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி நான் இந்த வீடியோவை நான் காட்டுறேன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஃபோன், ஓகேவா, ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வீடியோ வந்து இந்த சின்ன சைஸில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி வீடியோவாகவும் போடுறேன். பட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் ப்ராஃபிட் லாஸ் மட்டும் எப்படி பண்ணியிருக்காருன்னு மட்டும் பாருங்கள். ரிஸ்க் ரிவார்டு நான் சொன்ன மாதிரியே டிசிப்ளினாக பக்காவாக பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன் வீடியோவை, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை தனியாக நான் எடுத்து போடுறேன், சரிங்களா. ரைட் சைடில் வந்து நான் அதை தனியாக எடுத்து போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடு வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வருது, சரியா. ரெண்டுமே இருக்குது. அதில் வந்து என்னுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸுங்கிறது வாட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு அனுபவம் இருக்குது, மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து வாட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்கௌண்ட்டை வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்னு அந்த மாதிரி ஃபார்முலாலாம் கொடுத்தேன் அவருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக $300, $200, $300, $500, $1000, $1000, $2000, $3000 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எல்லாமே ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணி அந்த செட்டப்புக்கு எக்ஸாக்டாக மணி மேனேஜ்மெண்ட்டை மட்டும் அவர் மைண்டில் வச்சுட்டு சேம் டிக்டோவாக குவான்டிட்டி மட்டும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ப்ராஃபிட் $500, $1000 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் கொஞ்சம் பே அவுட் எடுத்தார். நடுவில் பே அவுட் எடுத்து ரிஸ்க் ரிவார்டை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணார் 3 மாதமாக. நீங்கள் 4வது மாதத்துலேருந்து பார்க்குறீங்க, 4, 5, 6வது மாதம் வரைக்கும் வந்து ஃபைனலாக நெட்டாக அவர் வந்து $62,500 ப்ராஃபிட்டாக வந்து அவர் நிறுத்தியிருக்கிறாரு. பாதி வந்து அவர் பே அவுட் போட்டார். 62,000 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மதிப்புப்படி 50 lakhs, ஓகேவா. ஸோ ஆஸ் பர் செபி ஃபாரெக்ஸ் எல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லலை, ஸோ அதனால் நான் ஃபாரெக்ஸ் காட்டுறேன். இந்த சக்ஸஸுக்கு காரணம் கூகுள் மேப். கூகுள் மேப்புங்கிறது என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ். ப்ரீமியம் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னால் என்னுடைய ஃப்ரீ சர்வீஸ் ஆப்ஷன் மெக்கானிசம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து தூக்கி போடுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதம் வேலை செய்யும், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாதம் வேலை செய்யாது. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இடத்துல போனோம்னா பணம் தராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது டைம் எடுத்துக்கும். அந்த டைமுக்கு நமக்கு பேஷன்ஸ் இருக்காது, நம்மளுடைய வேலையை நடுவில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம். ஸோ ஸ்ட்ராட்டஜியை தாண்டி மார்க்கெட் புரிதல், மார்க்கெட் மெக்கானிசம், மார்க்கெட் எப்படி இயங்குது, இந்த அடிப்படைக்குள்ளே வரணும். ஸோ மார்க்கெட் மெக்கானிசம், ஆப்ஷன் மார்க்கெட் மெக்கானிசம் எப்படி தெரியணும் அப்படின்னா, எனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அந்த ட்ரேடிங் வியூ ஐடி மூலமாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மெக்கானிசமோடைய எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. நான் வந்து என்னுடைய இண்டிகேட்டரை ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு. அதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து கூகுள் மேப் அப்படிங்கிற சர்வீஸுக்கு வாங்க, சரியா. ஸோ கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆப்ஷன் மெக்கானிசம் நமக்கு தெரியுதோ அதே மாதிரி கோல்டுடைய மெக்கானிசம், ஈக்விட்டி மார்க்கெட் மெக்கானிசம், ஃபாரெக்ஸ் மெக்கானிசம், எல்லாமே மெக்கானிசம் எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. நம்மளும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடலாம், அவ்வளோதான், சிம்பிள். நம்ம எந்த வேலையுமே பண்ணாமல் நம்மளுடைய ஃப்ரேமில் ஒன்று வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுனா அது ட்ராபேக் ஆகும். இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நான் பார்த்த ஒரு சமீபத்தில் சில பேர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒன்று சொல்லுவோம், டீம் ஒர்க்கில் உள்ளே போய் அவங்களுடைய சிஸ்டமில் பார்த்தா அவங்க ஒரு 10 வச்சுருப்பாங்க நம்மளோடதோட சேர்த்தி. ஸோ அப்போ இதை பண்ணுறதா, அதை பண்ணுறதா, அதை மிக்ஸ் பண்ணுறதா, இதை மிக்ஸ் பண்ணுறதா, அந்த தப்பு மட்டும் பண்ணுறீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான். ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் பணம் வரல, அது எப்படி திருப்பி பணம் வரும்னு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? 1 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க, 6 மாதமாக பண்ணுறீங்க, அதில் பணம் வரல, அடுத்த 6 மாதம் எப்படி பணம் கொடுக்கும்? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு மென்டார் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே முழுமையாக எடுத்து அதை பண்ண பாருங்கள். பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை, கிட்ட தான் இருக்குது. நீங்களும் ஒன் ஆஃப் தி பர்சனாக இருக்கலாம். ஃபியர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, க்ரீட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான், சொல்கிறது ஈஸி, பட் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஈகோ அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எனக்கெல்லாம் சுத்தமாக ஈகோவே கிடையாது, சரிங்களா? ஷேருங்கிறவங்கள ஷேருங்குவேன், அண்ணாங்கிறவங்கள அண்ணாங்குவேன், ப்ரோங்கிறவங்கள ப்ரோங்குவேன். ஒருத்தங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னா அதை ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நம்மக்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்குவேன். ஸோ அந்த ஈகோ வந்து என்கிட்ட சுத்தமாக இருக்காது. 4ஆவதாக வந்து ஜெலசி, அது வந்து இருக்கவே கூடாது, ஓகேங்களா? இப்போ இவர் வந்து நான் வந்து 1 வருஷத்தில் பண்ணுறது இவர் 3 மாதத்தில் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து இவர் மேலே அந்த ஜெலஸ் எனக்கு இருக்கக்கூடாது, ஓகேவா? இருக்கக்கூடாது சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நெகட்டிவ் குவாலிட்டி. இது எல்லாம் நம்ம வந்து தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக லைஃப்பை வந்து சூப்பராக வந்து லீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த உலகமே வந்து என்கரேஜுக்காக தான் எத்தனையும் பண்ணுது. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிங்கிறது ஒரு எதுக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான், வேறு எந்த விஷயமே கிடையாது. இப்போ யூடியூபே வந்து 5 வருஷமாக வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுக்கு காரணமே வந்து அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், அதை ஒரு பூஸ்ட், அதுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே டைம் பாஸுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் அக்ரெசிவாக பண்ண போகிறேன், சரிங்களா? பழைய 5 வருஷத்து ஆள் நான் இப்போ இல்லை. ஏன்னா எனக்குள்ள அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளால் 4 பேர் நல்லது செய்ய முடியும் அப்படின்னா அதை ஏன் ஒரு வேலையாகவே செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு மோட்டிவ் எனக்கு வந்துருச்சு. ரொம்ப இதாக இருக்கேன் நான். ஸோ வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் க்ரோ ஆக முடியுமோ, வெளியே வர முடியுமோ, அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை, அதுதான் உண்மை. 4000 பேர் அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி தான் கேம்லிங் அப்படின்னு பண்ணி அப்படி காணாமல் போயிட்டாங்க மார்க்கெட்டில். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இன்புட்டை கொடுத்து கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன். அதையும் மீறி சில பேர் வந்து மார்க்கெட்டில் இல்லை. காரணம் என்னென்னா தப்பான ஆட்கள் இந்த சென்ஸ் என்னென்னா தப்பான நாலேஜை ரைட்டுன்னு நினச்சி அதை வந்து மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் கை வச்சு க்ளோஸ் ஆகி இந்த பக்கமே திரும்பி பார்க்காம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போனவங்க தான் ஜாஸ்தி. ஸோ வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங் மூலமாக நான் அடுத்த ஸ்டெப்ஸ் நான் வைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும் அது நான் சக்ஸஸ் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் அந்த ஸ்டெப்பு வைக்கிறதுல தான் எனக்கு பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் எப்படி ட்ரேடிங்கில் ஸ்டெப்பு வைக்கிறத எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நான் லேசிப்பு. ஸோ அதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து நானே இது பண்ணுறேன். சரி, இது வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை நான் ஸ்டெப் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோட அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடுவோம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.